Hi friends, welcome back to my channel. This is Satya from Satya Vlogger. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் மாஸ்கிங். ஸோ லாஸ்ட் வீடியோவில் மாஸ்க் வந்து எப்படி ப்ராப்பராக வேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து டபுள் மாஸ்கிங்கோட இம்பார்ட்டன்ஸ், அதுக்கப்புறம் அதோட யூஸ்ஃபுல்னஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் எப்படி வந்து டபுள் மாஸ்கிங் வந்து நம்ம வேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து N95 மாஸ்க். ஸோ லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். இந்த N95 மாஸ்க் வந்து ஃபஸ்ட் நம்ம வேர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ N95 மாஸ்க் வந்து வேர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராப்பராக அதை செக் பண்ணணும். நோஸ்க்கு மேலே இருக்கணும், அதே மாதிரி சின்க்கு கரெக்டாக வந்து கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் மாஸ்க். ஸோ இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் வந்து எதுக்காக வந்து N95க்கு மேலே போடணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த N95 மாஸ்க் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் மெயினாக வந்து நம்ம வந்துட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா மாஸ்க் வந்து நம்ம N95க்கு மேலே போடுறோம். ஆரல்ஸ் நம்மளுக்கு வந்து N95 வந்து ரொம்பவே எஃபிஷியண்ட்டான ஒரு மாஸ்க். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து டபுள் மாஸ்க்கிங் யூஸ் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. ஸோ N95 வந்து நம்ம ரீயூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே பர்பஸ்க்காக தான் நம்ம வந்துட்டு இன்னொரு மாஸ்க் வந்து அதுக்கு மேலே வந்து வேர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சர்ஜிக்கல் மாஸ்க் வாங்கிட்டு அதை வந்து அதுக்கு மேலே வேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இதை வந்து வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறமா அதை வந்து கழட்டி நீங்கள் வந்து த்ரோ பண்ணிடலாம். ஏன்னா வந்து சர்ஜிக்கல் மாஸ்க் வந்து நம்ம வந்து ஒன்ஸ் யூஸ்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம த்ரோ பண்ணிடலாம். பட் நம்ம N95 வந்து வாஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் வந்து நம்ம அதுக்கு மேலே வந்து போட்டுக்கிறோம். இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இது வந்து கிளாத் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே காமனாக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் கிளாத் மாஸ்க் அப்படிங்கிறது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் சர்ஜிக்கல் மாஸ்க் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக நம்ம வந்து கிளாத் மாஸ்க் வந்து நம்ம N95க்கு மேலே போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்துட்டு N95 ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டான மாஸ்க். இது வந்து ரீயூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரே பர்பஸ்க்காக தான் நம்ம வந்துட்டு கிளாத் மாஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். உங்கள்கிட்ட சர்ஜிக்கல் மாஸ்க் இல்லைன்னா கிளாத் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாத் மாஸ்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும். எப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வேறு கிளாத் மாஸ்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் சர்ஜிக்கல் மாஸ்க் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் வந்து த்ரோ பண்ணிடணும். அது ஒன்ஸ் யூஸ்டு தான். ஸோ இந்த மாதிரி கிளாத் மாஸ்கிங் வந்து நீங்கள் மேலே போட்டுட்டீங்க அப்படின்னா N95 வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். நம்ம வந்துட்டு சேஃபாக வந்து அதை ரீயூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் மாஸ்க் போட்டு வெளியே இருக்கும்போது மாஸ்க் வந்து ஹேண்டில் டச் பண்ணாதீங்க. எல்லாமே வந்து கையில் வந்து ஒட்டிக்கும். வைரஸாக இருந்தாலும் சரி, பாக்டீரியாவாக இருந்தாலும் சரி. ஸோ இதுதான் வந்துட்டு N95 எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.